இப்போ சம் இப்ஸை இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம பார்த்துடலாம். இப்போ என்கிட்ட இங்கே ரா டேட்டா இருக்கு. இப்போ பக்கத்தில் நான் இங்கே ஒரு சம்மரி எனக்கு இருக்கு. இந்த சம்மரியில் நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கே டேட் இருக்குல்ல, இந்த டேட்டுக்கு நேராக எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு கொண்டு வர போறேன். எப்படி பண்ண போறேன்னா, ஈக்குவல் டு சம் இப்ஸ் டேபை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை தான் நான் சம் பண்ண போறேன். கமா ஸோ கிரைட்டேரியா 1. கிரைட்டேரியா 1ல் ஸோ நான் இங்கே சேல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பண்ண போறேன். ஸோ பி காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா இதில் இந்த டிபார்ட்மெண்ட்ல எனக்கு என்ன வேணும், சேல்ஸ். ஸோ கமா இங்கே நம்ம மேலே சேல்ஸ்ன்னு கொடுத்தாலும் ஓகே, இங்கே சேல்ஸ்னு ஆல்ரெடி இருக்கு. ஸோ இந்த சேல்ஸ் இங்கே கொடுத்துட்டு இதை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படின்னாலும் நம்ம ட்ராக் பண்ணும்போது கீழே கீழே வராது. ஓகேங்களா? ஸோ கமா சாரி சேல்ஸை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். கமா அகெயின் இன்னொரு கிரைட்டேரியா. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் டேட்டுக்கான உள்ள சேல்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இங்கே ஏ காலமே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ காலம் கிரைட்டேரியா ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா கொடுத்துக்கிறேன். கிரைட்டேரியா ரேஞ்ச் வந்துட்டு இங்கே லெஃப்ட் சைடில் நான் டேட் போட்டு வச்சிருக்கேன். ஸோ நான் லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட்டுக்கு வந்துடுச்சு. நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன், என்டர் பண்ணுறேன். ஓகேங்களா? 20,000 கரெக்டாக வந்துருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டேல சேல்ஸில் 20,000 வந்துருக்கிறது இங்கே கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? இப்போ செகண்ட் டேல தேர்ட் டேல இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்திருக்குது. இப்படி ட்ராக் பண்ணாலே போதும். செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இதில் இருக்கிற சேல்ஸில் என்னென்ன அமௌண்ட் இருக்குன்றதை நம்ம சம் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ ஏன் இங்கே நான் ஃப்ரீஸ் பண்ணேன்னா, இங்கே ஃப்ரீஸ் பண்ணாமல் இது பண்ணி பார்க்கலாம் பாருங்க. இப்போ ஃப்ரீஸ் பண்ணதை நான் எடுத்துட்டேன். இப்போ நான் ட்ராக் பண்ணுறேன். இப்போ ட்ராக் பண்ணோன்னா இங்கே தான் 0 வச்சு. ஏன்னா நான் இங்கே இருக்கும் போது தான் சேல்ஸ் மேலே இங்கே கிரைட்டேரியா 1ல் இருக்கும். ஸோ அதுவே நான் இங்கே வரும்போது ட்ராக் பண்ணும்போது இங்கே வந்துடும். ஸோ நம்ம இங்கேருந்து இங்கே மேப் பண்ணி இங்கே வைக்கிற மாதிரி இருக்கும். இதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த கிரைட்டேரியாவை நம்ம இங்கே ஃப்ரீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதை அப்படியே காப்பி பண்ணி ஹெச்ஆர்ல போட்டுக்கலாம். ஹெச்ஆர்ல போட்டுட்டு இங்கே மேலே சேல்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் இப்படி ரைட்ல இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். இப்படி ட்ராக் பண்ணிட்டு என்டர் கொடுக்க வேண்டியதான். இப்போ ஹெச்ஆர்ல எவ்வளோ பண்ணாங்க திரும்ப நம்ம காப்பி பண்ணுறது ஆல்ரெடி அப்படியே இருக்கு. திரும்ப அகைன் ஐடியில் வச்சுட்டு நாம பேஸ்ட் பண்ணுறோம். இதை அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து ஐடி கொண்டு வரோம். என்டர் கொடுக்குறோம், ட்ராக் பண்ணுறோம், எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த கிராண்ட் டோட்டலில் ஈக்குவல் டு சம் டேபை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். மூணுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ 5 டேஸ்க்கான சம்மரி எந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட்டுன்றது இங்கே நம்ம ஈஸியாக இங்கே போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ 5th டேட் வரைக்கும் இங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, 10,200. ஸோ 10,200. ஸோ நமக்கு கவுண்ட்டு கரெக்டாக வருது. ஓகேங்களா? இதை காப்பி பண்ணி அப்படியே இங்கே போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த கிராண்ட் டோட்டல் காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டால இருந்து என்ன நம்ம சம்மரி பண்ணி கொண்டு வர போறோம்ன்றத இங்கே சிம்பிளாக இங்கே பார்த்துட்டோம். தேங்க்யூ.